ஏழியின் நாட்களிலே காணப்பட்ட குறைவை குறித்து பேசுவதாக இருக்கிறது. அந்த நாட்களிலே சீலோவாவில்தான் கர்த்தருடைய ஆலயம் காணப்பட்டது. ஆசரிப்பு கூடாரம் நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் எல்லா ஜனங்கள் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு சென்று பலிகளை செலுத்துவர்களாய் காணப்பட்டார். அதற்கு பிறகு நாம் பார்க்கிறதான காரியம் நியாயாதிபதிகளின் காலத்திற்கு பிறகு சீலோவாவிலே கர்த்தருக்கு ஆராதனை செய்வதாக காணப்பட்டார். சீலோவாவிலே இருந்த இந்த ஆலயத்திலே ஆசாரியனாய் ஏலி என்ற ஒரு மனுஷன் காணப்படுகிறார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நடந்த ஒரு சம்பவம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து ஜெபித்த அண்ணா கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு ஒரு பிள்ளையை கொடுத்தார். அதை கொண்டு வந்து கர்த்தருக்கே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நான் வசனத்துல எல்லாம் வாசிக்கணும். இதெல்லாம் காணப்பட்டாலும் அங்கே இருந்த குறைவு இன்னதென்று சிந்திப்பார் இல்லாமல் இருந்தார். இந்த காலையிலே நாம் சிந்தித்தோம். உங்கள் வழிகளை என்ன செய்யுங்கள், சிந்தியுங்கள். வழியை சிந்தித்து பார்க்க இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் அதுதான். அங்க 2 காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் வசனத்துல அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது. 2வது காரியம் பிரத்யட்சமான தரிசனம் இருந்தது இல்லை. காரணம், ஜனங்கள் அவரவர் தங்கள் விருப்பப்படி ஜீவிக்கிறவர்களாய் காணப்பட்டார். அவர்களை நடத்தத்தக்கதாய் சரியான ஆசாரியன் இல்லை. அதனால்தான் இந்த 2 குறைவை இந்த 1வது வசனத்தில் சொல்கிறார். வசனம் எப்படி இருந்தது? அபூர்வமாக இருந்தது. அபூர்வம் என்று சொன்னால் ஏதோ எப்பொழுதோ, இந்த உதாரணமாய் சொல்ல வேண்டுமானால் 12 வருஷத்துக்கு ஒருவர் முறைதான் இந்த குறிஞ்சி பூ பூக்கும் என்று சொல்கிறார். அதே போல மூங்கில், அது மூங்கில் கன்றை கொண்டு நட்டு வைத்தால் 5 வருஷம் வரைக்கும் அதுல ஒன்றும் பலனே இருக்காது, வளரவே வளராது. அது நாம் தண்ணி ஊற்றி கொண்டே இருக்க வேண்டும், சுற்றிலும் கொத்த வேண்டும், இதெல்லாம் செய்யணும். ஆனாலும் அதுல வளர்ச்சி இருக்காது. 5 வருஷத்துக்கு பிறகு திடீரென்று முளைக்க ஆரம்பிக்கும். வீரியத்தோடு, மிகுந்த வீரியத்தோடே அது முளைத்து எடுக்கும். ஒவ்வொரு மூங்கிலும் ஏறக்குறைய 80 அடி உயரம் வரைக்கும் வளரும். 5 வருஷமும் அது என்ன இல்லை, ஒன்று இல்லை, அபூர்வம். திடீர்னு பார்த்தால் அது முளைத்து வருது. நம்முடைய சர்ச்சில் வளாகத்துல ஒரு பூச்செடி ஒன்று இருக்கிறது. வெறும் இலையோடுதான் இருக்கும், பச்சை பச்சை இலையா, பச்சை பச்சையே தண்ணி ஊற்றினா நல்லா வளர்ந்துருக்கும். ஆனால் சரியாய் அது ஒரு குறிப்பிட்ட காலத்துலதான் அது தன் பலனை கொடுக்கும், ஒரு பூ பூக்கும். அத போல வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வசனம் எப்படி இருந்தது? அபூர்வமாய் காணப்பட்டது. அதுல ஒரு குறை என்றுதான் சொல்லக்கூடியது. 2 நாளாகும் 14ஆம் அதிகாரம், 2 நாளாகும் 14ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்கள். இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை. வேதமும் இல்லை. இந்த வசனத்துல சொல்லுகிற காரியம் மறுபடியும் வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை,
வேதமும் இல்லை. எப்படி நிர்பந்தமான ஒரு நிலை பாருங்க. ஒண்ணு இல்லை அப்படிதான் சொல்லணும் கடைசியில. காரணம் ஜனங்கள் இதை செய்தார்கள். எதை செய்தார்கள்? ஓசியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், ஓசியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாயிராதபடிக்கு நானும் உன்னை என்ன செய்வேன்? வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை என்ன செய்தாய்? மறந்தாய். ஆகையால் நான் உன் பிள்ளைகளை என்ன செய்வேன்? 8ஆம் அதிகாரம் 12ஆவது வசனம் வாசிப்போம். என் வேதத்தின் மகத்துவங்களை, என் தேவனுடைய மகத்துவம், என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். அவைகளை அந்நிய காரியமாக காரணம். கர்த்தர் எழுதி கொடுத்தார். என்னத்தை? வேதத்துடைய மகத்துவத்தை எழுதி கொடுத்தார். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்களா? அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். முதல்ல ஏதோ வேண்டாம் இருப்பான்னு நினைச்சாங்க, அவ்வளவுதான். 2வது காரியம் வசனத்துல வாசித்தோம். தேவனுடைய வேதத்தையே என்ன செய்தார்கள்? மறந்து போனார்கள். சுத்தமா மறந்துட்டாங்க. வேதத்தை எடுத்து வாசிக்கவோ செய்யவோ அவர்களுக்கு என்ன இல்லை? நேரம் இல்லை. ஏன்னா வேதம் அப்படிதான் சொல்லி இருக்கு. வசனத்தை வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம், உபாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசிப்போம். 31. தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் இஸ்ரவேலர் எல்லாரும் அவருடைய சன்னதியில் சேர்ந்து வந்திருக்கும் போது இந்த நியாய பிரமாணத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேட்க அவர்களுக்கு முன்பாக என்ன செய்தோம்? ஜனங்கள் எல்லாரும் கூடி வருகிற வேளையில எதை வாசிக்க வேண்டும்? நியாய பிரமாணத்தை வாசிக்க வேண்டும். இதை அப்படியே வைத்துக் கொள்வோம். எஸ்ராவின் புஸ்தகத்துக்கு வருவோம். எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம் வாசிக்கும். 12வது வசனத்தை வாசிப்போம். ராஜாதி ராஜாவாகிய அர்த்தசிஷ்டா பரலோகத்தின் தேவனுடைய நியாய பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேதபாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு பூரண சமாதானம் உண்டாக வாழ்த்தி எழுதினது என்னவென்றால் எழுதப்பட்டிருக்கிறது. வசனத்துல நாம் பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்ன என்று சொன்னார்? எஸ்ரா வேத புஸ்தகத்தை எடுத்து அவன் என்ன செய்தான்? அவளுக்கு ஜனத்திற்கு முன்பதாக வாசிக்கிறவனாக காணப்பட்டான். ஜனங்கள் எல்லாரும் அவனுக்கு முன்பதாக நின்று அந்த வேத வசனத்தை அவர்கள் என்ன செய்தார்கள்? கருத்தாய் கேட்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். இந்த வசனத்தை நாம் எடுப்போம் பாருங்கள். ஏழாம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாய பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாய் இருந்தான். அவருடைய தேவனாகிய கர்த்தருடைய
கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் அவன் கேட்டவர்கள் எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். வசனத்துல நன்றாய் நாம் பார்க்க வேண்டிய காரியம், கர்த்தருடைய வேத பாரகனாகிய எஸ்ரா அவர்களுக்கு காணப்பட்ட போதிலும் அவர் கர்த்தருடைய வசனத்தை கேட்டு நடந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்களோ அப்படி செய்யாதபடிக்கு காணப்பட்டதை கர்த்தருடைய வசனத்துல வாசிக்கிறார். நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து பார்க்கலாம். ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேதபாரகனாகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள். கொண்டு வந்தார்கள். முன்னாடி வாசிங்க 5வது வசனம். எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தை என்ன செய்தான்? திறந்தான். அவன் அதை திறந்த போது ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்தார்களா? எழுந்து, புஸ்தகத்தை திறந்த போதே எழுந்து நின்றார்கள். அப்புறம் வாசிக்க ஆரம்பித்தான் என்றெல்லாம் இந்த 8ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்க முடியும். நடந்த காரியம் என்ன? அவர்கள் எல்லாம் வாசித்த போது தங்களை உணர்ந்து தங்களை கர்த்தருக்கு நேராக கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அப்படியானால் வேத வசனத்தை வாசிக்க வேண்டும் என்பது பிரமாணம், தேவன் கொடுத்த ஒரு விதியா இருக்கிறது. இப்ப மறுபடியும் வசனத்துக்கு வருவோம். நீங்க உபாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 12வது வசனத்துக்கு வருவோம். புருஷர்களும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் வாசல்களில் இருக்கிற அந்நியரும் கேட்டு கற்றுக்கொண்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்கும்படிக்கும் அதை அறியாத அவர்கள் பிள்ளைகள் கேட்டு நீங்கள் யோர்தானை கடந்து சுதந்திரிக்க போன தேசத்தில் உயிரோடும் நாளெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்கொள்ளும்படிக்கு ஜனத்தை கூட்டி அதை என்ன செய்ய வேண்டும்? வாசிக்காமல் விட்டுவிட்டார்கள். வேதமே அவர்களுக்கு இல்லை. அதனால்தான் அந்த வசனத்துல வாசித்தோம். வசனம் எப்படி இருந்தது? அபூர்வமாக இருந்தது. முதல்ல இன்னைக்கு நம்முடைய ஜீவிதத்துல கர்த்தர் பரிசுத்த வேதாகமத்தை தந்திருக்கிறாரு. நம்முடைய ஜீவிதத்துல இந்த வேத வசனத்திற்கு எவ்வளவு கனம் கொடுக்கணும், மதிப்பு கொடுக்கணும். ஒவ்வொரு நாள் இதை வாசிக்கிறோமா? நேற்று முன்தினத்துல வெள்ளிக்கிழமை கிறிஸ்துமஸ் முடிந்து நான் இரவுல உட்கார்ந்து ஒரு சகோதரன் எங்களோடு பேசுகிற நீண்ட நேரம் அவர் சொன்னதான காரியம், வேதத்தை சுற்றிலும் முற்றிலுமாய் மறந்து போனார். எதையோ போதிக்கிறார்கள் என்று சொன்னார். மாத்திரமல்ல, ஆராதனை நேரமே 3/4 மணி நேரம் தான். எந்த சபையில? சிஎஸ்ஐயோ டிஎல்சியோ அல்ல, நம்ம பெந்தோஸ்து சபை, ஆவிக்குரிய சபை. 3/4 மணி நேரம். அதுல பிரசன்னம் எவ்வளவு நேரம்னா 20 நிமிஷம். யோசிச்சு பாருங்க, என்னத்தை பேச முடியும்? என்ன மாதிரிலாம் ஆட்கள் இருந்தா அவ்வளவுதான். 20 நிமிஷத்துல ஒண்ணுமே நான் பேச முடியாது. 20 நிமிஷம் தான். இதை கேட்டு என்ன ஆவிக்குரிய ஜீவத்துல வளர்ச்சி அடைய முடியும்? நான் இத்தனை வசனம் பேசியே சிலரை புத்த வேண்டியதா இருக்கு. ஜோம் பண்ணுங்க, வேதத்தை வாசிங்க, உபாசனங்க, இப்படி நடக்க அப்படி நடக்குன்னு சொல்லி சொல்ல வேண்டியதா இருக்கு. வசனமே இல்லைன்னா எப்படி இருக்கும்? நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை என்ன செய்வேன்? மறப்பேன். வசனம் அபூர்வமாக இருந்தது அந்த நாட்டில், ஏழையின் நாட்டில். ஆனால் புதிய ஏற்பாட்டு சபையில நாம் கடந்து வரும்போது
பெரோயா பட்டணத்தார் தினந்தோறும் வேத வாக்கியங்கள் என்ன செய்தார்கள்? ஆராய்ந்து பார்த்தார்கள். ஏன்னா அந்த ஆராய்ந்து பார்த்ததுனாலே அவர்களுக்கு என்ன லாபம்? யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷத்துக்கு வருவோம். அந்த வசனத்தை நாம் பார்க்கலாம். 5ஆம் அதிகாரம் 39-40 வசனங்கள் வாசிக்கலாம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களோ அவைகளே. நல்லா கவனிப்போம், நேரம் இல்லை, சுத்தமாய் சொல்றேன். வேத வாக்கியத்தை என்ன செய்யுங்கள்? ஆராய்ந்து பாருங்கள். நம்ம வேதத்தை ஆராய்ந்து பார்க்கணும், வேற எதையோ ஆராய்ந்து பார்க்கணும். ஆனா கர்த்தர் சொல்கிற காரணம், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவனுக்கு ஏதுவான காரியங்கள் வேத வசனத்தில் இருக்கிற அப்படின்னாலே அதை ஆராய்ந்து பாருங்கள். அடுத்த சொல்லும்போது சொல்றார், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களோ அவைகளே. அடுத்த வசனம் தான் ரொம்ப நல்ல வசனம், வாசிப்போம். அப்படி இருந்தோ உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு என்ன இல்லை? மனது இல்லை. மனதில்லாமல் போனார். அப்படி எப்படி இருந்தோ நித்திய ஜீவன் கிடைக்கும், அவரை குறித்து அறிந்து கொள்ள முடியும். இதெல்லாம் இருந்தாலும் நீங்க என்னிடத்துல வர்றதுக்கு உங்களுக்கு என்ன இல்லை? மனது இல்லை. கிறிஸ்துவோடு நெருங்கி ஜீவிக்க என்ன இல்லை? மனது அற்றவர்களாக இருக்கிறார். வேத வசனத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதை குறித்து யோவான அப்போஸ்தலன் சொல்கிறார். வெளிப்படுத்தல 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். முதல் அதிகாரம் 3வது. இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமா. எந்த காலம்? கர்த்தருடைய வருகையின் காலம் சமீபமா இருக்கிறது. கடைசி காலம் சமீபமா இருக்கிறது. இதை வாசிக்கிறவன், இதை கேட்கிறவன், இதை கைக்கொள்கிறவன், அவன் எப்படிப்பட்டவன்? நம்ம எத்தனை வசனத்தை கேட்கிறோம்? நாம் இதை கேட்கிறதோடு மட்டுமல்ல, வசனத்துல சொல்லும்போது சொல்கிறார், ரோமருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். ரோமர் 2:13. நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல, நியாயப்பிரமாணத்தை செய்கிறவர்களே நீதிமான்களாக்கப்படுவார்கள். வெளிப்படுத்துற சொல்றார், கேட்கிறவன், அடுத்தது அதன்படி செய்கிறவன், அவர்களை கை கொள்கிறவன். 3 கேட்டகரி. சிலர் கேட்டுட்டு அப்படி விட்டாங்க. இன்னொரு கூட்டத்தார் கேட்டதை என்ன செய்தார்கள்? கை கொண்டார்கள். கை கொள்வதுதான் ஆசீர்வாதம். எனவே அதான் சொல்கிறது, நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல, அதன்படி செய்கிறவர்களே நாம் செய்தால் நாம் நீதிமான்கள். கர்த்தருடைய வசனத்தை கை கொள்கிற மனுஷன் தான் நீதிமானாய் மாற முடியும். அருமையானவர்களே, நாம் தேவனுடைய வசனத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அதை முக்கியப்படுத்துவோமானால் தேவன் நம்மையும் ஆசீர்வதிக்க முடியும். வேதம் தான் சொல்லுங்க. நான் 2 ஆசீர்வாதத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 119 165ஆம் வசனம். 119-165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு என்ன இல்லை? சமாதானம் தேவை என்றால்
எதுலதான் வரணும்? வேதத்துக்கு தான் வரணும். அதை நேசிக்க வேண்டும். அதை நேசிக்கிறவன் எவனோ அவனுக்கு என்ன உண்டு? மிகுந்த சமாதானம் சொல்ல, மிகுந்த சமாதானம். நீ காலையில் ஒரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 48, 17, 18 வசனங்களை வாசிங்க. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற மீட்பரான கர்த்தர் சொல்கிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறவைகளை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும். நல்ல கவனிக்கிற அந்த வசனத்தை 18வது வசனத்துல சொல்லுகிறார், என் கற்பனைகளை கவனித்தாயானால் எப்படி இருக்கு? நல்லது. கர்த்தருடைய கற்பனை நல்லது. ஏன் நல்லது? அப்பதான் உனக்கு என்ன வரும்? சமாதானம் வரும். 165 வாசம், 119, 165. அப்ப சமாதானம் எப்படி வருமா? அந்த 2 காரியத்தை சொல்லுகிறார். ஒன்று, சமாதானம் நதியை போல வரும். என்ன செய்யும்? நதியை போல. 2வது சொல்கிறார், சமுத்திரத்தின் அலைகளை போல. நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் வற்றாத ஜீவ நதி என்று சொல்லி. இமயமலையிலிருந்து வருதான் கங்கை, பிரம்மபுத்திரா, இப்படியெல்லாம் சொல்றாங்க. நம்ம அது ஒரு நாள் என்ன செய்யறது? வற்றி போகிறது இல்ல, வந்து ஓடிட்டே எங்கிருந்தான் தண்ணி வருது? தண்ணி 24 மணி நேரமும் வருஷத்துல 365 நாளும் எத்தனையோ வருஷமாய் அந்த தண்ணீர் என்ன செய்கிறது? ஓடிக்கொண்டே இருக்கிறது. நம்ம சமுத்திரம் என்ன செய்யறதில்லை? வற்றி போவதில்லை. 2வது அந்த சொல்கிறார், சமுத்திரத்தின் அலைகளை போல. என்னைக்காவது அலை நின்றுருக்கா? நான் கொஞ்ச நேரம் நின்றுக்கிறப்ப எனக்கு ரெஸ்ட் வேணும், இத்தனை நாள் அடிச்சுட்டேன் அலை, இனி எனக்கு ரெஸ்ட் வேணும்னு சொல்லி சும்மா இருக்கா? அது பாட்டுக்கு தன் கடமை என்ன செய்யுது? செய்து கொண்டே இருக்கு. அப்படி இருக்குமா எது? சமாதானம். சமாதானத்துக்கு என்ன இருக்காது? ஓய்வே இல்ல. எல்லா சூழ்நிலையிலும் தேவ சமாதானம் நம்ம என்ன செய்யும்? காத்து கொள்ளும். அதைத்தான் சொல்கிறார், நீங்க ஒன்றிலும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு என்ன செய்யுங்க? தெரியப்படுத்துங்க. அப்ப எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் என்ன செய்யும்? எல்லா புத்திக்கு மேலாய் above all knowledge and wisdom என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாய். அதாவது எப்படி கணக்கிட்டு பார்க்கிறதே தெரியாது, அப்படிப்பட்ட ஞானம். சரி, அந்த நதியை போல வருதுன்னு சொல்லுதே, அந்த நதியை போல வருகிற சமாதானத்தின் மூலமா என்ன வரும்? இந்த நதி பாய்வதனால நமக்கு என்ன? வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிப்போம். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படிக்கு ஏதேனில் ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. முதலாம் ஆற்றுக்கு மைசோர் என்று பேர். அது ஆவிலா தேசத்தின் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பிதோலாவும் கோமேரும் கண்டுபிடித்து 2ஆம் ஆற்றுக்கு கீகோன் என்று பேர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். 3ஆம் ஆற்றுக்கு இதக்கேல் என்று பேர்.
அது அசீரியாவுக்கு கிழக்கே ஓடும். நாலாம் ஆறு ஐப்ராத் என்னும் பேர். பாருங்க, ஒரு நதிதான், ஆனால் அது என்ன செய்யறதா? பிரிந்து நான்காய் ஓடுவது ஏதேன் தோட்டத்துக்குள்ள. அப்படி ஓடுகிற முதலாவது ஆற்றுக்கு பேர் என்ன? பைசோர் என்று பேர். அது ஆவிலா தேசம் முழுவதும் என்ன செய்யுமா? சுற்றி ஓடும். அப்படி ஓடுகிற இடத்துல என்ன வருகிறதா? பொன் விளைகிறது. பொன் விளையுதான். சோளம் போட்ட விதையும் விளைச்சல் உண்டாகும். ஆனா இங்க விளையிறது எதிரி தோட்டத்துல பொன் விளையும். கர்த்தர் உண்டாக்கிற நதி நம்மிடத்துல பாயும் போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன வரும் தெரியுங்களா? பரிசுத்தமாகிய பொன் விளைகிறதா? நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தப்படும். அதனால்தான் சொன்னார், கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது சமாதானம் எங்க எப்படி வரும்? நதியை போல, சமுத்திரத்தின் அலைகளை போல வரும். அப்ப இது ஓடுச்சுன்னா வசனம் நமக்குள்ளே கடந்து போய்கொண்டே இருக்கிறார். நமக்குள்ளே வருகிறது என்ன? பரிசுத்தம். இந்த வசனமே என்ன செய்வது? பரிசுத்தம் படுத்துகிறது என்று வசனங்கள் வாசம். இந்த சத்தியத்தினாலே அவருடைய பரிசுத்தமாகும். இந்த வசனமே சத்தியம். வசனம் நம்மை பரிசுத்தப்படுத்த நமக்குள்ளே விளைகிறது என்ன? பரிசுத்தம் விளைகிறதா? இந்த மாலையில நான் இதை நிறுத்தி விடுகிறேன். முதலாவது குறைவு என்னவென்று சொன்னால், வேதம் குறைவுள்ளதாய் காணப்பட்டது. அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் எப்படி இருந்தது? அபூர்வமாக காணப்பட்டது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சற்று சீர்தூக்கிப்பார். வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? நாம் வேத வசனத்தை முக்கியப்படுத்துவோம்னா நிச்சயமாய் வேதம் நம்மை மீண்டும் இந்த வேதத்தை யாரெல்லாம் கனப்படுத்தினார்களோ அவர் எல்லாரையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? கனப்படுத்தினார். நான் ஒன்று சொல்லுகிற இந்த மாலை வேளையில ஒரு அருமையான பரிசுத்தவா நம்முடைய தேசத்தில் காணப்பட்டவர். இதில் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது? டாக்டர் ஜீவானந்தன் பேர். சுவிசேஷராய் நம்முடைய தேசத்தில் கிடைத்த மேன்மையான ஒரு பொக்கிஷம். அவரை குறித்து அவரை பார்த்து ஒரு விதமாக கேட்டார் அவர் போதகர், ஐயா, நீங்கள் எப்பொழுதும் எல்லா கூட்டங்களிலும் ஒரு பாடல் பாடுகிறீர்களே, அதுவும் தமிழ்ல மட்டுமல்ல, மலையாளத்திலும், இந்தியிலும், தெலுங்கிலும், குஜராத்திலும், எல்லா மொழியிலும் ஏறக்குறைய 20 மொழிகளுக்கு மேலாய் அந்த பாடலை பாடுவார். இயேசு என்னை கைவிட மாட்டார் சொன்னார். எந்த கூட்டத்தில் போனாலும் முதல்ல அவர் பாடல் பாடிவிட்டு தான் பிரசனம் பண்ண ஆரம்பிப்பார். நான் கூட்டத்துல சிறுவனா இருந்த போது ஏறக்குறைய 9-10 வகுப்புகள் படித்துக் கொண்டிருந்தேன். என்னை கூப்பிட்டுக் கொள்வார் கோயம்புத்தூர் வரும்போதெல்லாம். காரணம் எதுக்குன்னா பைபிள் வாசிக்கிறது. என் பக்கத்துல உட்கார வச்சிருவார், அவர் பக்கத்துல உட்கார வச்சிருவார். எனக்கு ஒரு மைக் கிடைக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயா, அவங்க பைபிள் என்ன செய்யறது? வாசிக்க அந்த ஸ்லாக்கி எனக்கு அவரோடு எத்தனையோ இடங்களுக்கு நான் போயிருக்கிறேன். அப்ப அந்த அருமையான தேவனுடைய மனுஷன் பாடலை பாடி, நீ இப்படி செய்றீங்கய்யா, இதுக்கு காரணம் என்ன? ஏன் இப்படி செய்றீங்க? டைரக்டா வசனத்தை சொல்லி போனாமே. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஐயா, நான் படிச்சது 8ஆம் கிளாஸ் தான். ஆனா இந்த உலகத்துல நான் போகாத நாடுகள் ஏதோ சிலர் விரல் விட்டுதான் என்னன்னார். படிச்சது எவ்வளோ? 8ஆம் கிளாஸ். வாத்தியார் அன்னைக்கெல்லாம் 8ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிச்சாரு வாத்தியாரமா சொல்லி கொடுக்குற திறமை இருந்தார். 8ஆம் கிளாஸ் தான் நான் படிச்சேன். திராவிட கழகத்துல இருந்தேன். கிருபையாய் ஒருவருடைய வசனத்தை கேட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். 8ஆம் கிளாஸ் படிச்சு வாத்தியாராய் என்ன கர்த்தர் ஊழியத்துக்கு கிடைச்சார். ஊழியத்துக்கு வந்தேன். கர்த்தர் என்னை என்னுடைய கால் படாத தேசங்கள் 1-2 தான் இருக்கு. சிலர்தான் அத்தனை தேசங்களுக்கு கர்த்தரை கொண்டு போயிருக்கிறேன். எத்தனாம் கிளாஸ்? என்ன காட்டிலும் படித்த மேதைகள் உண்டு, என்ன காட்டிலும் பரிசுத்தவான்கள் அநேகர் உண்டு. ஆனா இந்த குப்பையை கொண்டு போய் அநேக இடத்துல பிலிப்பைன்ஸ்ல எழுப்புதல் வர காரணமாயிருந்தார்.
இந்தோனேஷியாவில் எழுப்புதல் வர காரணமாயிருந்தார். அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அங்கே பிலிப்பைன்ஸும் இந்தோனேஷியாவில் கடல்ல ஞானஸ்தானம் பெற்றார். லைனா நிக்க வச்சு ஒவ்வொருவரும் ஞானஸ்தானம் பெற்றார். ஏன் நீ சொல்கிறேன்? வேதத்துக்கு கனப்படுத்தின மனுஷன் இயேசுவை என்ன செய்ய மாட்டார், கைவிடவே மாட்டார் என்று பாடி 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 அவரை கர்த்தர் கைவிடவே இல்லை. அவருக்கு மற்றொரு குணம் இருந்துச்சு, எனக்கு அநேக நாளா தெரியாது. நான் ஒரு நாள் கேட்டேன், அண்ணே அண்ணேன்னு தான் சொல்லுவேன், அண்ணே நீ இப்ப சிரிச்சு சிரிச்செல்லாம் பேசிக்கிட்டே இருக்கீங்க, கடைசியில ஜனங்களெல்லாம் இப்படி அழுகுறாங்களே, இதுக்கு என்ன ரகசியம்? சிரிக்க சிரிக்க வைப்பார், நல்லா சிரிக்க வைப்பார். கடைசியாக பார்த்தால் கூட்டத்தில் ஒரு 4 மணி நேரம் தான் முடிகிறதுக்கு இருக்கும். ஜனங்கள் கோ 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 என்று அழுவார். என்னென்ன அதிசயம், என்ன காரிய ரகசியம் சொல்லி கேட்டேன். மாத்திரல்ல, பேச எழுந்திருந்தால் பிசாசெல்லாம் அப்படி ஆடும். 1 2 இல்லை, 100 கணக்கில் ஆடும். தூரத்திலிருந்து அவர் ஓ கத்திடுவார். எல்லாத்தையும் சொல்லுவார், இயேசுவின் நாமத்துல நான் பேசி முடிக்கிற வரைக்கும் வாயை திறக்கக்கூடாது. அப்படியே இருக்கும், அமைதியா இருக்கும். அதுக்கு பிறகு சொன்ன பிறகுதான் பிசாசுகள் ஓடி வந்து ஒவ்வொன்றாய் கதறி கதறி ஓடும். ரகசியம் என்ன தெரியுங்களா? ஒரு நாளைக்கு 1 நேரம் தான் சாப்பிடலாம், ஒரே ஒரு நேரம் தான். காலையில் ஆகாரம் இல்லை, மத்தியான ஆகாரம் கிடையாது. இரவு எப்ப கூட்டத்தை முடிக்கிறாரோ அதற்கு பிற்பாடுதான் ஒரு 2 இட்லி சாப்பிடுவார், அவ்வளவுதான். ஒரு நாள் அவரிடத்துல சோர்வு நான் கண்டது. சொல்லும்போது சொன்னார், என் பிரதிஷ்டையில என் தீர்மானத்துல நான் உண்மையாயிருக்க அப்படின்னால கர்த்தர் ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறார். தம்பி உங்களையும் ஆசீர்வதிப்பார்னு சொல்லி கண்ணீரோடு என்னை வாழ்த்தினார். அந்த நாட்களை நான் நினைவு கூறுகிறேன். ஏன் இதை சொல்ல தெரியுமா? இந்த வேதத்தை யார் சுமக்கிறார்களோ அவருடைய கர்த்தர் என்ன செய்கிறவர்? சுமக்கிறவராக இருக்கிறார். ஒரு நாள் அவர்களை கைவிடவே மாட்டார். மாலையோடு மறுபடியும் சொல்றேன், அந்நாட்டிலே கர்த்தருடைய வசனம் எப்படி இருந்தது? அபூர்வம். நம்முடைய வாழ்க்கையில் அபூர்வமா இருக்க வேண்டாம், வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். இன்னைக்கு நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே நான் வேதத்தை கனப்படுத்துவேன், வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். ஒவ்வொரு நாளும் நான் இவ்வளவு காலையிலும் இரவு நேரத்திலும் அது இரவு நேரத்தில் அதிகமாய் இந்த வேத வசனத்தை வாசிப்பேன், தியானிப்பேன், வசனத்தை கை கொண்டு நடப்பேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் செய்யுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நம்முடைய தீர்மானம் முதலாவது வேத வசனத்தில் ஆரம்பிக்கும். நான் ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை கொண்டே உங்களோடு பேசுவேன். எதிலே நாம் குறைந்திருக்கிறோம் என்பதை, எதிலே நாம் சீர்படுத்த வேண்டும் என்பதை நான் உங்களோடு கூட பேசுவேன் ஒவ்வொரு நாளும். அதனால கர்த்தருடைய வசனத்துக்கு முதலாவது நம்முடைய செவியை சாய்த்து நாம் கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பார். எல்லாம் தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த மாலை வழியில நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். தேவனே, என்னை ஆராய்ந்து இருதயத்தை அறிந்து கொள்ளும். தேவனே, நீ சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். இந்த காலையிலே நாம் வேத வசனத்தை வாசித்தோம். உங்கள் வழிகளில் சிந்தியுங்கள். நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது. நம்முடைய வழி எப்படிப்பட்டது? இந்த நாட்களில வேதத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். வேதத்தை அசட்டை பண்ணின எத்தனையோ பேர், அவள் எல்லாரும் தோற்று போனார். ஆனால் வேதத்திற்கு எந்த ஒரு மனுஷன் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், அந்த மனுஷனை கர்த்தர் கனப்படுத்துகிறார். ஒரு எஸ்ரா கர்த்தருடைய வேத பாரகனாய் காணப்பட்டவன். அவனை குறித்து சொல்லப்படும் உத்தம வேத பாரகனாய் எஸ்ரா என்று சொல்லி அவன் வேதத்தை வாசிக்கவும், அதை தியானிக்கவும், ஆராயவும், அதுபடி செய்யவும் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார். அதனாலே கிடைத்த காரியம் என்ன? எஸ்ராவின் மேல் கர்த்தருடைய தயவுள்ள கரம் காணப்படும். இந்த மாதவனில் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போமானால், வேதத்தை வாசிக்கவும், ஆராயவும், தியானிக்கவும், அதுபடி செய்வோமானால் கர்த்தருடைய தயவுள்ள கரம் நம்மேலும் இருக்கும். 2020 வருஷத்தில் மட்டுமல்ல, 2021 வருஷத்திலேயும் கர்த்தருடைய கரம் நம்மேலும் இருக்கும். பக்த
யாபேஸ் ஜெபித்தானே, தேவரே என்னை ஆசீர்வதித்து உமது கரம் என்னோடு இருந்து என்று சொல்கிறார். கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட காணப்படும்படியாக அவர் ஜெபிக்கிறார். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். யாபேஸ் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இந்த மாதங்களிலே கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்குமானால் கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்கள் செய்ய முடியும். கர்த்தருடைய கரம் எலியாவின் மேல் இருந்ததினாலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கிறோம். நீ கர்த்தருடைய கரம் நம்ம மேல் இருக்கிறதா? கர்த்தருடைய கரம் என்னோடு இருக்கிறதா? கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்குமானால் எல்லா தீங்குக்கு நாம் விலக்கி காக்கப்பட முடியும். அப்போஸ்தலரோடு கர்த்தருடைய கரம் இருந்தது. மோசையோடு கர்த்தருடைய கரம் இருந்தது. எகிப்து மந்திரவாதிகள் எல்லாரும் சொன்னார்கள், இது கர்த்தருடைய கரம் என்று சொன்னார்கள். கிறிஸ்துவோடு கர்த்தருடைய கரம் இருந்தது. இன்றைக்கு நம்மோடு கர்த்தருடைய கரம் இருக்கிறதா? அவருடைய கை மகத்துவமானது, மேன்மைப்படுத்துகிற ஒரு கரம், அது ஆசீர்வதிக்கிற கரம், எல்லா தீங்குக்கும் விலகி காக்கிற கர்த்தருடைய கரம். இந்த கரத்தில் அடங்கி இருப்போமா? ஏற்ற காலத்தில் தேவனுடைய உயர்த்து முடிக்கும். இந்த பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருங்க. அவருடைய கரம் என்னோடு இருக்கு. நான் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும். இஸ்ராவோடு கர்த்தருடைய கரம் இருந்தது. அன்றைக்கு இருந்த ராஜா ராஜா அவனுக்கு எருசலேமிலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு வேண்டிய பொன்னையும் வெள்ளியையும் மரங்களையும் மற்ற எல்லாவற்றையும் அவன் கொடுத்த ஆதரிக்கிறவனாய் காணப்பட்டான். நான் ராஜாவிடத்தில் கேட்க வெட்கப்பட்டேன். ஆனால் ராஜாவின் மூலமாய் சகலங்களுக்கு கிடைத்தது என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு நம் ஜீவிதத்துல மனுஷனிடத்துல நாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரிடத்துல கேட்டா கர்த்தர் எல்லாவற்றையும் தர வல்லவர். எதை கேட்கிறோமோ அதை செய்ய வல்லவர். நான் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தருடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். வேதத்தை முக்கியப்படுத்துவோம். 7 நாட்களிலே வேதத்தை முக்கியப்படுத்தாதபடினாலே, கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தபடினாலே அவன் பிள்ளைகள் பாவம் செய்வதாய் காணப்பட்டார்கள். மகிமை இஸ்ரவேலை விட்டு கடந்து போயிற்று. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போயிற்று. கர்த்தருடைய பிள்ளையே, தேவ கிருபை இஸ்ரவேலை விட்டு நீங்கி போக காரணமாயிருந்தது. காரணம், வேதத்தை அவர்கள் கனப்படுத்தும். இன்னைக்கு நாம் வேதத்தை கனப்படுத்துவோமா? ஒரு நிமிஷம் நம்மை நாமே ஆராய்ந்து ஆண்டவரே, ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்வோம். இந்த 2020 நாம் வேத வாசித்த நாட்கள் எத்தனை? வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தோமா? எத்தனையோ காரியங்களை முக்கியப்படுத்தி நிறுத்தினோம். வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தோமா? ஆராய்ந்து பார்ப்போம். எங்களிலே குறை உண்டா? சில நாட்களிலே வாசிப்போம், சில நாட்களை வாசியாமல் விட்டோம். நம்முடைய வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காததற்கு எங்களை மன்னி ஆண்டவரே, எங்களை கிருபையால் மன்னிங்கப்பா. நம்முடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடினாலே நாங்கள் எத்தனை நன்மைகளை இழந்திருக்கிறோம் இந்த மாணவர்களை பார்த்தோம். சமாதானத்தை இழந்து போன நாட்கள் எத்தனை, தேவ கருணைகள் மேல் இல்லாமல் போன நாட்கள் எவ்வளவு, எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் கிடைக்காமல் நாங்கள் வெறுமையாக இருந்த நாட்கள் எவ்வளவு. ஆண்டவரே, எங்களை மன்னியும் கிருபையால் எங்களை உயிர்ப்பியோ, வேதத்தை கனப்படுத்தி எங்களுக்கு உமக்காய் சாட்சியாக உதவி எங்களோடு இந்த கரம் நடத்துகிறார். ஜீசஸ்
அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.